அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் அனைத்து தேவைகளும் நிறைவேற இந்த ஆயத் சூரத்துல் மாயிதாவுடைய 114வது ஆயத் சம்பந்தமாக கூறும்போது, உங்கள் வாழ்க்கையை அனைத்து விஷயங்களும் கூறும்போது பரிணாமங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் வல்லமை படைத்த என்று எழுதுறாங்க. அற்புதமான ஆயத். இந்த நீங்கள் பலன்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது கவலைகள் ஏற்படும் சமயத்தில், மேலும் டென்ஷன் துன்பத்தில் இருக்கீங்க, மேலும் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் ஆரோக்கியம் இருக்கணும், மேலும் ஆஃபியத் இருக்கணும், பரக்கத்து இருக்கணும், ரிஸ்க்குல அல்லாஹ் பரக்கத் செய்யணும், மேலும் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆண் குழந்தை வேண்டும். இந்த ஆயத் ஓதினால் அல்லாஹாலா அவர்களுக்கு ஆண் குழந்தை தருவான். எந்தெந்த பிரச்சனைக்காக ஓதுறீங்களோ, கவலைகள் இருந்தவங்க ஓதுறாங்க, அந்த கவலைகள் இருந்த அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பு தருவான். ஒருத்தவங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்குது, ஒரு வேலை நடந்தாலும் அது நடக்கலை, இந்த ஆயத்தை 11 ஓதிக்குங்க, அல்லாஹாலா அந்த வேலையை பரிபூர்ணமாக செய்து தருகிறான். இந்த ஆயத்து உடனே நடக்காட்டியும் கூட நிச்சயமாக இந்த ஆயத்து ஓத உங்களுக்கு பரக்கத்கான இந்த காரியம் பரிபூர்ணமாக நிறைவேறும் சொல்கிறாங்க. இந்த ஆயத் குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால், இன்ஷா அல்லாஹு இயலாத சொன்னாலும் இயலும், அப்படிப்பட்ட ஆயத். அதெல்லாம் நடக்காது இருக்குமா? அதெல்லாம் நடக்கும், இன்ஷா அல்லாஹ் நடக்கும். இந்த ஆயத் நீங்கள் நம்பிக்கையோடு ஓதுனா நடக்கும். ஆயத் யாரெல்லாம் இந்த ஆயத் கொண்டு அமல் செய்கிறாரோ, யாரும் இதுவரை நிராசை குறிப்பிடுறாங்களோ, பெண்கள் ஏதாவது வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க, அந்த சமயத்தில் கூட இந்த ஆயத்தை அவர்கள் உங்கள் ஞாபகத்தில் இருந்தால் போதுமானது. 11 முறை ஓதிக்குங்க. ஆண்களும் அதே மாதிரி வேலையில் ஈடுபட்டு இருந்தால் அதேமாரி இந்த சமயத்தில் இந்த ஆயத்தை 11 முறை ஓதிக்கிங்க. இந்த ஆயத்தை வரக்கத்தின் காரணத்தால் நம் வேலைகள் அனைத்தும் இலகுவாகும். எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த ஆயத்துக்களை நியத் வச்சிங்களோ, இந்த அமல் செய்யக்கூடிய முறை என்ன? இந்த ஆயத்தை நீங்கள் எந்த முறையில் ஓதணுமோ அந்த முறையில் நீங்கள் ஓதணும். இந்த துவாவை தேவைகள் நிறைவேறும், அல்லாஹ்வின் அருளை பெறவும் ஓதலாம். இது 11 முறை ஓதிக்கிறோம். ஓதிட்டு அல்லாஹுடன் நியத்து செய்துக்கிட்டு, யா அல்லாஹ், இந்த ஆயத்தின் வரக்கத்தின் காரணமாக இந்த தேவைகளை பூர்த்தி செய்து அருள் புரிவாயாக அப்படின்னு துவா செஞ்சுட்டு நியத் பண்ணிவிட்டு, இந்த தேவை இருக்குது செய்து கொடு யா அல்லாஹ், நீயே சொல்து கொள்வது போதுமானது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தொடர்ந்து ஓதி வரணும். நாட்கள் எண்ணிக்கை கிடையாது. தொழக்கூடிய நாட்கள் தவிர்த்து, தொழக்கூடாத நாட்கள் தவிர்த்து ஓதக்கூடிய நாட்களில் ஓதிக்கலாம். இந்த ஆயத்தை பலன்கள் ஏற்படுத்து வெறும் 11 தடவை தான். ரொம்ப சின்ன ஆயத்து. வாங்க ஆயத்தை பார்க்கலாம். அல்லாஹும்ம ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமாஇ தகூனு லனா ஈதல் அவ்வலினா வ ஆஹரினா ஆயிதம் மின்க வர்ஸுக்னா வஅன்த கைருர் ராஸிகீன். இது யாருடைய துவா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துவா. அவர்கள் சொன்னாங்கள், இன்னும் ஈமான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அல்லாஹ்வின் சக்தி நம் கண்களால் பார்க்கணும். அவர்கள் கேட்டது என்ன? வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டு. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் கோவப்படல, தடுக்கலை, கைகளை உயர்த்தி இந்த துவா செய்தாங்க. யா அல்லாஹ், எங்களுக்கு வானத்திலிருந்து உணவு தருவாயாக, அது எங்களுக்கு ஒரு ஈதாகட்டும், ஒரு அடையாளமாகட்டும், ரிஸ்க்கு தருவாயாக. அவர்கள் உணவு கேட்டாங்க. ஆனால் நம்ம என்ன கேட்குறோம்? எல்லா ஜாப்தா, மணித்தா, லைஃப் ஸ்டைல் பண்ணு. ஆனால் அவங்க சொன்னது ஈமான் அதிகரிக்க வேண்டும், உணவு வயிறு நிரப்ப, ஆனால் ஈமான் வாழ்க்கை நிரப்ப. அவர்கள் உணவு கேட்டாங்க, அதில் கூட ஈத் கேட்டாங்க, அதில் கூட ஆயத் கேட்டாங்க, அதில் கூட ரிஸ்க் கேட்டாங்க. நம் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் ஒரு மாயிதா தான். ஆனால் அதை கவனிக்கலை. சில பேருக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்கல, சில பேருக்கு ஹாஸ்பிட்டல் சாப்பிட முடியாமல் கிடக்குறாங்க, சில பேர் ஃபாஸ்டிங்கில் இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நம்ம டேபிள் ஃபுல்லாக வச்சு பண்ணுறோம், இது ருசி இல்லை. யோசிங்க, இந்த உணவு அல்லாஹ் நிறுத்திட்டா நம்மளை என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்க்கு, ஹலாலான ரிஸ்க்கு தருவாயாக, பரக்கத்து நிறைந்த வாழ்க்கை தருவாயாக. சாப்பிட்ற ஒவ்வொரு உணவையும் உன் நியமத் என்ற உரை வைத்திடு அல்லாஹ். யா ரப், எங்கள் ஈமானை பலப்படுத்து, உன் அடையாளங்களை காணும் கண்கள் தா. யா அல்லாஹ், உணவு மட்டும் இல்லை, உன்னோட அருகாமை தருவாயாக, ஜன்னத்துல் ரிஸ்க்கு தருவாயாக. உணவு மட்டும் கேட்காதீங்க, அதுக்குள்ளே இருக்க அல்லாஹ்வே கேளுங்க. ஒவ்வொரு சாப்பாடும் மாயிதா.
இந்த ஆயத்தை நீங்கள் நம்பிக்கையோட ஈமான உறுதியோடு அல்லாஹ்விடம் கேளுங்க. நிச்சயமாக நீ என்ன கேட்குறீங்களோ அதை அல்லாஹ் தருவான். உங்களுக்கு இதில் எதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கருத்து கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.